எப்போ வந்து நம்ம இதை பத்தி பயப்படணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். எப்போ வந்து உங்களோட யூஷுவல் பவல் ஹேபிட், அதாவது நீங்க வாரத்துக்கு கண்டிப்பா தினமும் மோஷன் போயிடுவீங்க அப்படின்ற ஒரு ஆளா இருந்தா மோஷன் போற ஃப்ரீக்குவென்சி குறைய ஆரம்பிக்குது, இல்ல சடன் சேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி, அதாவது எத்தனை தடவை போறோங்கிறதே குறைய ஆரம்பிக்குதுனாலும் நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். எப்பாவது திடீர்னு ஒரு ஒரு 2 to 3 வாரத்துக்குள்ள ஒரு அக்யூட் கான்ஸ்டிபேஷன் நல்லா போயிட்டு இருந்தேங்க, ஆனா 3 வாரமா எனக்கு மோஷனே போல, இல்ல 2 வாரமா எனக்கு மோஷனே போல, போகுது லைட்டா கேஸ் போகுது, ஆனா எனக்கு ஃபுல்லா போய் முடிக்காத மாதிரியே இருக்கு. இதுவும் ஒரு பயப்படக்கூடியான விஷயம். எப்பாச்சும் உங்க மோஷன் கஷ்டமா போகும்போது சில டைம் மோஷன் கூட கலந்து பிளட்டோ இல்ல கருப்பு கலரா மோஷன் போக ஆரம்பிச்சதுன்னா அது ஒரு ரத்த கசிவையே உங்களை அறிகுறியா காட்டுது. இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம சாதாரண கான்ஸ்டிபேஷன் நினைச்சுக்கிட்டு சில விஷயங்களை தள்ளி போட்டுருவோம். அது வந்து பெருங்குடல்ல இல்ல சிறுகுடல்ல ஒரு கட்டியாவோ இல்ல ஒரு அல்சராவோ ஒரு புண்ணாவோ இருக்கிறதுக்கும் இதுல ஒரு வாய்ப்பு இருக்கு. குடல்ல வந்து சில அடைப்பெல்லாம் ஏற்படும் போது மலம் போற அந்த பாதையே அடபட்டு போகும்போது திடீர்னு ஒரு அக்யூட் கான்ஸ்டிபேஷன் கூட வரலாம். இந்த எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ் இப்ப ஏன் முதல்ல சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் வார்னிங்ஸ். இது வந்து சாதா கான்ஸ்டிபேஷன் கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் உடனடியாக உங்களோட டாக்டரை, ஒரு சர்ஜனோ ஃபிசிஷியனோ ஒரு எம்டி டாக்டரையோ பார்த்து, இல்லை உங்கள் ஃபேமிலி டாக்டரையோ பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும்.